சுவிஸ் தமிழ் ஊடக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். சுவிஸ் தமிழ் டிவி வலையொலி வழியாக மற்றொரு காணொளி ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. வரலாறு காணாத வெப்பம், திக்குமுக்காடும் மக்கள். சுவிட்சர்லாந்தில் மட்டுமல்ல, அருகில் இருக்கக்கூடிய நாடுகளான ஜெர்மனி, பிரான்ஸ் நாடுகளிலும் அதீத வெப்ப அலைகளின் தாக்கத்தினால் மக்கள் அல்லோகல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது இந்த வருடம் பலருக்கு ஒரு புதிய விடயமாக இருக்கிறது. வெளியில் மக்கள் செல்ல முடியாத அளவு வெப்பம் வாட்டி வதைக்கிறது. பாரிஸ் நகரிலே மக்கள் குளிரூட்டிகளை வாங்குவதற்காக கடைகளில் அலைமோதுகின்ற காணொளிகள் சமூக வலைத்தளங்களில் கூட வைரலாகிக் கொண்டிருக்கிறது. எனவே சுவிட்சர்லாந்தில் நிலைமை எப்படி இருக்கிறது, இந்த வெப்ப அலை தொடருமா இல்லையா என்பது பற்றிய பல காணொளிகளை நாங்கள் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம். இன்றைய காணொளியிலும் வரலாறு காணாத வெப்பநிலையை சுவிட்சர்லாந்து பதிவு செய்திருக்கிறது போன்ற பல விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், அண்மையில் ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் இந்த வெப்பத்தினுடைய தாக்கம் காரணமாக பல்வேறு செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அண்மையில் சுவிட்சர்லாந்திலே கண்டோன் ஸ்வைஸிலே ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது. காருக்குள் செல்லப்பிராணிகளை இட்டுச் சென்றவர், அந்த காரினுள்ளே செல்லப்பிராணி அதீத வெப்பத்தின் காரணமாக இறந்திருந்ததையும் நாங்கள் செய்திகளூடாக பார்த்திருக்கின்றோம். இவ்வாறு 4 நாய்கள் இறந்திருக்கிறது காருக்குள் இருந்தபடி அந்த வெப்பத்தின் தாக்கத்தால். அதே போன்று அண்மையில் பரபரப்பாக பேசப்பட்ட விடயங்களில் ஒன்று இந்த ஜெர்மனியில் நடந்த சம்பவம். ஜெர்மனியில் ஒரு தாய் தன்னுடைய பச்சிளம் குழந்தையினை பாடசாலையில் இறக்கிவிட்டதாக நினைத்துக் கொண்டு அப்படியே வேலைக்கு சென்றிருக்கிறார். அந்த குழந்தை அப்படியே காரிலே இருந்திருக்கிறது. வேலை விட்டு வீட்டுக்கு வருகின்ற வழியில் பார்க்கின்ற பொழுதுதான் காருக்குள் குழந்தை இறந்த நிலையில் கிடந்திருப்பதாக அந்த செய்திகள் வெளியாகி இருந்தது. அதுவும் கார் பூட்டி இருந்த காரணத்தினால் அங்கு நிலவுகின்ற கடுமையான வெப்பத்தின் தாக்கத்தினால் மூச்சு திணறி அந்த குழந்தையினுடைய உயிர் பிரிந்திருந்த சம்பவத்தையும் நாங்கள் பார்த்திருந்தோம். அதே போன்று பிரான்ஸ் நாட்டிலிருந்து பல்வேறு செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதிக வெப்பத்தின் காரணமாக பல்வேறு பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் 40க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள் என்ற செய்திகளும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சுவிட்சர்லாந்தில் வெப்பத்தின் காரணமாக ஏற்பட்ட மனித இறப்புகள் என்பது இதுவரையில் பதிவாகவில்லை. ஆனால் வரலாறு காணாத ஒரு வெப்பநிலையினை பதிவு செய்திருக்கிறது. அது கண்டோன் பாசலில் பதிவு செய்திருக்கிறது. 38.8 பாகை செல்சியஸாக அது இருந்திருக்கிறது. எனவே இந்த வெப்பத்தின் தாக்கம் தொடர்பான பல்வேறு விடயங்களை மிகச் சுருக்கமாக நாங்கள் இந்த காணொலியிலே பார்க்க இருக்கிறோம். காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுடைய சுவிட்சர்லாந்து உறவுகளுக்கும் எங்களுடைய காணொலிகளை மறக்காமல் பகிர்ந்து கொள்ளுங்கள். 3 ஆண்டுகளாக சுவிட்சர்லாந்தை மையப்படுத்திய எங்களுடைய ஊடக பயணத்தின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய உங்களின் ஆதரவு தொடர்ச்சியாக தேவைப்படுகிறது. எனவே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எங்களுடைய சுவிஸ் தமிழ் டிவி சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு தாய் தமிழ் உறவுகள் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பான ஒருவரை இழப்பது உண்மையிலேயே சொல்ல முடியாத ஒரு வலி. நம்ம மனசுல மட்டும் இல்லாம உலகத்தோடும் பகிரணும்னு தோணும் இல்லையா? அதுக்காகத்தான் வந்திருக்கிறது கண்ணீர்.com. மரண அறிவித்தல்கள், நினைவஞ்சலிகள் இனி அதிக செலவில்லாம நீங்களே ஈஸியா பிரசுரிக்கலாம். பதிவு செய்வது எளிது, விரைவான பிரசுரம், அன்பான நினைவுகளுக்கு அழகான மரியாதை. இப்போதே பார்வையிடுங்கள் கண்ணீர்.com. வடக்கு சுவிட்சர்லாந்தின் முக்கிய நகரமான பாசல் நகரிலே கடந்த வெள்ளிக்கிழமை 38.8 பாகை செல்சியஸாக வெப்பம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது சாதாரணமாக சுவிட்சர்லாந்தில் ஏற்படக்கூடிய வெப்பநிலையை விட பல மடங்கு அதிகம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சுவிட்சர்லாந்திலே வெப்பநிலைகள் பதிவு செய்யப்பட்டு வந்த அந்த நீண்ட கால வரலாற்றிலே இம்மாதம் ஜூன் மாதம் மட்டும் அதீத வெப்பநிலையை பதிவு செய்திருப்பதாகவும் அது ஒரு சாதனையை எட்டியிருப்பதாகவும் வானிலை ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயம் என்னவென்றால், வெள்ளிக்கிழமை நான் சொன்னது போல 26ஆம் தேதி ஜூன் மாதம் வெப்பநிலை 38.8 டிகிரியாக பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதற்கு முந்தைய நாளான வியாழக்கிழமை 38 பாகை செல்சியஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் அந்த 38 பாகை செல்சியஸ் என்பது சாதனையாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அது அறிவிக்கப்பட்டு 24 மணித்தியாலத்திற்குள் 38.8 பாகை செல்சியஸாக வெப்பநிலை உயர்வடைந்து அந்த சாதனையும் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. சுவிட்சர்லாந்தினுடைய தேசிய வானிலை அறிவிப்பு மையம் வெளியிட்டுள்ள தகவல்களின் படி
சுவிட்சர்லாந்தின் பல பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெப்பநிலை அதிகரிப்பானது 8 தொடக்கம் 12 பாகை செல்சியஸ் அதிகரித்துக் கொண்டு காணப்படுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். சரி, இவ்வாறான வெப்பத்திற்கு என்னதான் காரணம் என்று மக்கள் திகைத்து போயிருக்கிறார்கள். அதற்கு முக்கிய காரணமாக ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. தெற்கு ஐரோப்பா அதே போன்று வட ஆப்பிரிக்க பகுதிகளில் இருந்து தென் ஐரோப்பா கண்டத்திற்கு வருகின்ற சூடான காற்றினுடைய தாக்கம்தான் இது என்று வானிலை அவதானிப்பாளர்கள் சொல்லுகிறார்கள். இவ்வாறான தொடர் வெப்பநிலையின் காரணமாக சுவிட்சர்லாந்தில் பல்வேறு கண்டோன்களிலே சிவப்பு எச்சரிக்கை, ரெட் அலர்ட் என்று சொல்லப்படுகின்ற சிவப்பு எச்சரிக்கையும் விடுத்திருப்பதை நீங்கள் செய்திகள் வழியாக அறிந்து கொண்டிருப்பீர்கள். சுவிட்சர்லாந்திலும் கூட கடைகளில் கடையாக ஏறி மின்விசிறிகளை வாங்குவதற்கு மக்கள் முண்டியடித்துக் கொண்டிருப்பதையும் ஒரு சில கடைகளில் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று தங்களுடைய வீடுகளில் இப்போதாவது ஏசியை பூட்டிவிட வேண்டும் என்று கடைகளுக்கு ஏறி இறங்கி ஏசிகளை வாங்கி பூட்டிக் கொண்டிருப்பவர்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பனி படர்ந்த ஒரு தேசத்தில் ஏசிகளை பூட்டுவதற்காகவும் மின்விசிறிகளை வாங்குவதற்காகவும் மக்கள் முண்டியடிப்பது வரலாற்றில் இதுதான் முதல் தடவையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இவ்வாறான வெப்ப சூழ்நிலை காரணமாக பொதுமக்களுக்கு முக்கிய அறிவித்தல்கள் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் கடந்த காணொளிகளிலும் மக்களுக்கு அறிய தந்திருந்தோம். அதிக அளவிலான தண்ணீரை அருந்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் காலை 11 மணி தொடக்கம் மாலை 5 மணி வரை வெயிலில் அதிகமாக செல்லாதீர்கள் அல்லது வெயிலில் அதிக நீண்ட நேரம் நிற்காதீர்கள் என்ற அறிவுறுத்தலும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அத்தியாவசிய தேவைகள் தவிர்த்து அனாவசியமாக நீங்கள் வெளியில் செல்வதை இவ்வாறான காலப்பகுதிகளில் நீங்கள் தவிர்த்துக் கொள்ளலாம். காரணம், வெயில் காரணமாக தொற்று நோய்கள் பரவக்கூடிய அபாயம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வெயிலினுடைய தாக்கம் உங்களுக்கு வீணான தலைச்சுற்றல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதையும் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறோம். அதே போன்று வீடுகளில் இருக்கக்கூடியவர்கள் திரைச்சீலைகளை நீங்கள் மூடி வையுங்கள். சட்டர் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஜன்னலினுடைய பாதுகாப்பு கவசத்தையும் நீங்கள் பகல் வேளைகளிலே மூடி வைத்து மாலை 5 மணிக்கு பிறகு திறந்து விடுவது இன்னும் ஒரு நல்ல குளிர்ச்சியான ஒரு வீட்டை உங்களுக்கு பெற்று தரும். இல்லாவிட்டால் வெயிலினுடைய தாக்கம் வீடுகளுக்குள்ளும், பொதுவாக சமர் காலங்களிலே சுவிட்சர்லாந்தினுடைய வீடுகள் கொஞ்சம் குளிர்ச்சியாகத்தான் இருக்கும். ஆனால் இம்முறை வெளியில் இருக்கின்ற வெப்பம் என்று வீட்டுக்குள் இருந்தால் வீட்டுக்குள்ளும் வெப்பம் தாங்க முடியாத அளவுதான் இருப்பதாக பலர் சொல்லுகிறார்கள். அதனால் தான் மின்விசிறிகளை போட்டபடி வீட்டுக்குள் பலர் முடங்கி கிடக்கிறார்கள். வேலை தவிர்ந்த ஏனைய நேரங்களிலே பலர் வீடுகளிலே இருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. உங்கள் வீடுகளிலே குழந்தைகள், வயோதிபர்கள் அல்லது ஏதாவது ஒரு நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் இருந்தால் அவர்கள் மீது அதிக கவனத்தையும் அக்கறையும் செலுத்துவது இவ்வாறான காலப்பகுதியில் மிகச்சிறந்த ஒன்றாக இருக்கும். வானிலை நிபுணர்களுடைய கருத்துப்படி இந்த வீக்கெண்ட், அதாவது நேற்றைய நாள் சனிக்கிழமை, இன்று ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாட்களும் வெப்பத்தினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும் என்று எச்சரித்திருந்தார்கள். அதே போன்று பாசல் பகுதியில் 40 டிகிரி வரை வெப்பநிலை உயரும் என்ற மிகப்பெரிய ஒரு குண்டையும் தூக்கி போட்டிருக்கிறார். எனவே பாசல் பகுதியிலே இருக்கக்கூடிய உறவுகள் அல்லது வேறு கண்டோன்களிலே இருந்து பாசல் பகுதிகளுக்கு பிரயாணங்களை மேற்கொள்ள இருக்கின்ற உறவுகள் அத்தியாவசிய தேவை தவிர்த்து ஏனைய விடயங்களாக இருந்தால் அவற்றை பிற்போடுவது உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். சரி, பாசல் பகுதியிலே 38.8 பாகை டிகிரி செல்சியஸ் பதிவாகி ஒரு சாதனையை படைத்திருந்தது என்று சொல்லியிருந்தேன். ஆனால் ஒட்டுமொத்தமாக சுவிட்சர்லாந்தில் இதுவரை பதிவாகிய அதிகூடிய வெப்பநிலை அதுதானா என்று கேட்டால் இல்லை. உண்மையில் கடந்த 2003ஆம் ஆண்டு தெற்கு சுவிட்சர்லாந்திலே ஆகஸ்ட் மாதம் அளவிலே 41.5 பாகை செல்சியஸ் டிகிரி வெப்பநிலை பதிவாகி இருந்தது. அதுதான் இதுவரை சுவிட்சர்லாந்திலே பதிவாகிய அதிகூடிய வெப்பநிலையாக சாதனை படைத்திருக்கிறது. பாசல் பகுதியிலே காலநிலை அவதானிப்பாளர்கள் சொல்லியபடி 40 டிகிரியை தாண்டுமாக இருந்தால் அது ஒரு வரலாற்று பதிவாகவே இருக்க போகிறது. இந்த காலநிலை மாற்றம் ஐரோப்பா முழுவதும் மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தி வருகின்ற நிலையில் எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான காலநிலை மாற்றங்கள், வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகரிக்கலாம் என்று நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். முக்கியமாக சுவிட்சர்லாந்து போன்ற குளிரான அல்லது மிதமான காலநிலையை கொண்ட நாடுகளில்
இவ்வாறான அதீத வெப்பநிலையினுடைய தாக்கம் மிகப்பெரிய சவால்களை ஏற்படுத்தும் என்பது மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. எனவே பொதுமக்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தகவல்களையும் அறிவுறுத்தல்களையும் சரியாக பின்பற்றினால் தேவையற்ற சிரமங்களை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளலாம். காணொளி பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பான தாய் தமிழ் உறவுகள், இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற யாரோ ஒருவருக்காவது இந்த காணொளியினை பகிர்ந்துதவுங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல சுவிட்சர்லாந்தை சார்ந்த எங்களுடைய 3 ஆண்டுகள் ஊடக பயணத்தின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய உங்களுடைய ஆதரவும் அன்பும் எமக்கு தொடர்ச்சியாக தேவைப்படுகிறது. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எங்களுடைய யூடியூப் சேனலை பலர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் செய்தால்தான் சுவிட்சர்லாந்து பற்றிய தகவல்கள், செய்திகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வழியாக உங்களை வந்தடையும் என்ற தகவலையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு தகவல், நல்லதொரு செய்தியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சுவிஸ்ல பிசினஸ் பண்றீங்களா? ஆனா இன்னும் ப்ராப்பர் வெப்சைட் இல்லையா? வெப்சைட் டிசைன் ரொம்ப காஸ்ட்லின்னு நினைச்சு இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாம விட்டுருக்கீங்களா? இப்ப அந்த கவலை எல்லாத்துக்குமே முடிவு. உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான இணையதளங்களையும் புதிதா உருவாக்கவும், மேலும் உங்க பழைய இணையதளங்களை நவீன மற்றும் அழகான டிசைன்கள்ல மேம்படுத்தவும் மிக குறைந்த விலையில் நாம் செய்து தருகிறோம். இந்த சிறப்பு வாய்ப்பு குறிப்பிட்ட காலம் வரை மாத்திரமே வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்க. 077 98 57 445.